வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல இருந்து ஆப்பிள் மியூசிக் கிரியேட்டிவ் டைரக்டர் ஜேன் லோவோட பேட்டி. சரி, அவர் ஒரு ஃபேமஸ் டிஜே கூட. அவரோட பேட்டியில சில முக்கியமான விஷயங்களை எடுத்து உங்களுக்காக கொஞ்சம் அலசலான்னு இருக்கும். ஆமாங்க, முக்கியமா ஜேன் லோவோட ஆர்வம், அதாவது பேஷன், அப்புறம் வாழ்க்கையில வர அந்த ஏற்ற இறக்கங்கள், நிச்சயமற்ற தன்மை பத்தி பேசுவோம். ஓகே, கவனத்தோட முக்கியத்துவம், அப்புறம் வலி, பதட்டம் மாதிரி அவரோட தனிப்பட்ட சவால்கள் பத்தியும் பேசுவாரா? நிச்சயமா. அதை எப்படி சமாளிக்கிறாரு, உறவுகள், சுய விழிப்புணர்வு, இதெல்லாம் பத்தி அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத உங்களுக்கு கொண்டு வரணும் தான் இந்த முயற்சி. சூப்பர். அப்போ அவரோட வேலை அனுபவம், சொந்த சிந்தனையெல்லாம் கலந்திருக்கும் இல்லையா? கரெக்ட். ஒரு நல்ல கலவையா இருக்கும்னு நம்புறோம். சரி, முதல்ல அவர் தன்னை எப்படி இசையோட ஒரு சூப்பர் ஃபேன்னு சொல்றாருங்கிறத பார்க்கலாம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல ஸ்பிளிட் எண்ட்ஸ், டாக்கிங் ஹெட்ஸ் கான்சர்ட்லாம் போனது அவரை மாத்திருச்சுன்னு சொல்றாரு. இது ஷெட்டியோட அனுபவத்துல இருந்து வேற மாதிரி இருக்கு. ஷெட்டிக்கு இசைங்கிறது கொஞ்சம் ஒழுக்கமா கத்து கொடுத்திருக்காங்க. ஆமா, ரொம்ப கட்டமைப்பா. ஆனா லோவுக்கு அது ஒரு ஆழமான உணர்வு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, சின்ன வயசுலயே நமக்கு பிடிச்ச விஷயத்த கண்டுபிடிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு. அப்படிதானே? அதேதான். எங்க போகணும்னு தெரியலனா கூட அது நம்ம அடையாளத்தை, நம்ம பாதையை உருவாக்குது. நியூசிலாந்துல அவருக்கு அப்போ பெரிய கரியர் பாதை இல்லைன்னாலும் அந்த ஆர்வம் அவரை இழுத்துட்டு போயிருக்கு. ஆமா, அந்த ஆர்வம் தான் முக்கியம். ஆனா பாதை சுலபமா இல்ல. அங்கதான் நிச்சயமற்ற தன்மை வருது. ஆமா, அதை எப்படி எதிர்கொள்றது? அதுக்கு லோவோட மனைவி ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லிருக்காங்க. ஓ, என்னது அது? எங்க போறோன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருந்தா காரை ஓரமா நிறுத்து. ஆஹா, நல்லா இருக்கு. தேவையில்லாம ஓடிட்டே இருக்காம கொஞ்சம் நிக்கணும். ஆமா, நின்னு யோசிச்சுட்டு போலாம். இது ஷெட்டியோட குரு சொன்ன மாதிரி இருக்குல்ல? எப்படி? திறக்க முடிஞ்ச எல்லா கதவையும் தட்ட, திறந்திருக்கிற கதவு வழியா போயிட்டே இருன்னு சொன்னாராம். ஓ, சரி சரி. ரெண்டுமே சொல்ற விஷயம் ஒண்ணுதான். கவனம் சிதறக்கூடாது. ஆமா, ஒருமுகப்படுத்துதல் அதோட சக்தி. லோ சொல்ற மாதிரி 100 விஷயத்துல கவனத்தை பிரிச்சா அது ஒரு மாதிரி நம்பிக்கையின்மையை கொடுத்து நம்மள ஒன்னும் செய்ய விடாம பண்ணிரும். உண்மைதான். வெளியில எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம நோக்கம் சிம்பிளா இருக்கணும். கரெக்ட், தெளிவா இருக்கணும். சரி, அடுத்து அவரோட தனிப்பட்ட சவால்கள், அந்த உடல் வலி பத்தி சொன்னீங்களே. ஆமா, பல வருஷமா கழுத்து, முதுகு, விரல்னு வலி. இதுக்கு காரணம் சரியா கையாளாத மன அழுத்தம், ஓவரா வேலை செஞ்சது. அப்புறம் தெரப்பிக்கு போயிருக்காரு. ஆமா, அவர் சொல்றாரு, மனசுக்குள்ள இருக்கிற அந்த உள் இறைச்சலை கொஞ்சம் காலி செய்ய, நல்ல விஷயத்துக்கு இடம் கொடுக்க தெரப்பி உதவுச்சாம். ஒரு நல்ல அப்பாவா ஆகணுங்கிறது தான் அவர் முதல்ல தெரப்பிக்கு போக வச்சதுன்னு சொல்றாரு. ஆமா, அது ஒரு முக்கியமான உந்துதல். இதுல அவர் சொல்ற இன்னொரு விஷயம், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தம், அது அதிர்ச்சி, சந்தோஷம், பழைய நினைவு, எதுவா வேணா இருக்கலாம். அது வெளியே கேட்கிற சத்தத்தை விட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாரா? ஆமா, சில சமயம் அப்படி இருக்கும். தெரப்பி அந்த உள் இடத்தை கொஞ்சம் சரி பண்ணி நமக்கும் மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா மாத்த உதவுது. ஓகே, அப்போ தன்னை நேசிக்கவும் மத்தவங்கள, குறிப்பா மனைவி, குழந்தைங்கள நல்லா நேசிக்கவும் தெரப்பி உதவுச்சு. ஆமா, அவருக்கு சமூக பதட்டம், அதாவது சோஷியல் ஆங்ஸைட்டி கூட இருந்திருக்கு. அப்படியா? அது எப்படி சமாளிச்சாரு? தன் மேல கொஞ்சம் கருணை காட்டுறது, தன்னோட லிமிட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றாரு. ரொம்ப யதார்த்தமா இருக்கு. சரி, அடுத்து உறவுகள். அவரோட மனைவி சந்திச்ச கதையை பத்தி சொல்லுங்க. அது ஒரு சுவாரஸ்யமான கதை. சின்ன வயசுல இருந்தே பழக்கமா. ஆனா லண்டன்ல திரும்ப சந்திச்சப்போ விசா பிரச்சனையால வேகமா கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னது, விசா பிரச்சனையாலயா? ஆமா, ஆனா அவங்க நோக்கம் என்னன்னா அந்த உறவுக்காக உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதான். உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓஹோ, இதுல கத்துக்க என்ன இருக்கு? பாருங்க, லோகுக்கும் அவங்க மனைவிக்கு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான உறவு இருந்தா நம்ம குறைகளை பயப்படாம சொல்லலாம், விமர்சனம் இல்லாம. ஆமா, அது மூலமா நாம வளர முடியும். அதேதான். அவரோட மனைவி அவரை ஒரு நல்ல மனுஷனாக்க ஹெல்ப் பண்றாங்க, அவரும் அதே மாதிரி திரும்ப பண்றாரு. கூடவே எல்லா நண்பர்களும் ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, ஒவ்வொரு நட்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. சில பேர் கூட ஜாலியா இருக்கலாம், சில பேர் கூட ஆழமா பேசலாம். சரி, அப்போ ஜேன் லோ பேச்சிலிருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம், மனசை சிம்பிளா வச்சுக்கிறது, சவால்கள், உறவுகள் வழியா நம்மை நாமே புரிஞ்சுக்கிறது. ஆமா, இதெல்லாம் முக்கியமான பாடங்கள். கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க. லோ சில சமயம் அவருக்கே தெரியாம ஒரு எக்ஸ்ட்ரா கியர் போட்டு செயல்படுற மாதிரி சொல்றாரு. எக்ஸ்ட்ரா கியரா?
ஸ்போர்ட்ஸ்ல சொல்ற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல வர்ற வேகம் இல்ல ஒரு கலைஞர் உச்சக்கட்டமா பண்றது மாதிரி ஒரு உள் ஆற்றல். ஓகே. உங்க வாழ்க்கையில சவால்கள் வரும்போது இல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது சும்மா எதிர்வினை ஆற்றாம அந்த உள் ஆற்றலை, உங்க எக்ஸ்ட்ரா கியரை எப்படி நீங்க உணர்வுபூர்வமா பயன்படுத்த முடியும்? நல்ல கேள்வி. அதாவது வெறும் ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு அந்த ஸ்பெஷல் எனர்ஜியை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கணும். கரெக்ட். இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.